அந்த 10 இயர்ஸ் முன்னாடி வந்து வீட்டு வாடகை கட்டுறது கூட அவ்ளோ கஷ்டமா இருக்கும். என்னால கோல்ட் அக்யூமுலேட் பண்ண முடிஞ்சது. கார் வாங்கியிருந்தேன். என் கல்யாணத்த நான் பண்ணியிருந்தேன். ஐ அம் சோ அண்ட் சோ, ஐ அம் சோ அண்ட் சோ வொர்க்கிங் இன் சோ அண்ட் சோ கம்பெனி வித் சோ அண்ட் சோ பேக்கேஜ். இந்த பொசிஷன் இருக்குன்னு சொல்றது வந்து ஹலோ! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எனக்கு இது வீடியோ வந்து வெரி வெரி க்ளோஸ் டூ மை ஹார்ட். இது யார் பார்ப்பாங்க, யார் பார்க்க மாட்டாங்கன்றத தாண்டி, இது என்னோட சேனல்ல ஒரு டாக்குமெண்டேஷனா இருக்கணும். என்னோட மெமரிக்காக நான் ஃப்யூச்சர்ல ரெஃபர் பண்ணும்போது, அ ஒரு டோக்கன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்க்காக இந்த வீடியோ இருக்கணும்னு நெனச்சு நான் இத வந்து ஷூட் பண்றேன். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து 5 இயர்ஸ் இன் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அவ்ளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. நெறைய பேர் வந்து ரிலேட்டபிளா ஃபீல் பண்ணாங்க. நெறைய பேருக்கு வந்து நெறைய டவுட்ஸ் இருந்தது. Instagramல பிங் பண்ணிலாம் கேட்டிருந்தாங்க. எப்போ நான் சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ வந்து இன்னைக்கு காலையில நான் பார்த்துருந்தேன். அத பார்க்கும்போது அந்த 5 வருஷத்துலேருந்து இன்னொரு 5 வருஷம் என்னோட லைஃப் எவ்ளோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஆ என்ன ஒரு குரோத் அப்படின்னு வந்து எனக்குமே வந்து தோணுச்சு. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஆ அட்லீஸ்ட் லிட்டில் ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப். ஸோ பேட் ஆன் மை பேக் ஃபார் தட். ம். ஸோ பேசிக்லி இந்த வீடியோ நான் எதுக்கு ஷூட் பண்ண நெனச்சிருந்தேன்னா, இந்த மாசத்தோட 10 இயர்ஸ் ஆச்சு. நான் ஐடில ஒர்க் பண்ணி. ஆகஸ்ட் 2 2016ல ஐடில வந்து நான் ஸ்டெப் இன் பண்ணியிருந்தேன். டெக் மஹேந்திரால வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஜாப். அண்ட் இந்த மாசம் ஆகஸ்ட் 2026 நவ் இட்ஸ் பீன் 10 இயர்ஸ் இன்டூ திஸ் ஐடி ஃபீல்ட். ஸோ எனக்கு இது எப்படிலாம் போச்சு? எனக்கு இது எப்படி இருந்துச்சு? எந்த மாரி ஆ குரோத் இருந்தது? என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தேன்? கண்டிப்பா ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் வந்து ப்ரோஸ் இருக்கும், கான்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலயும் ப்ரோஸ் மட்டுமே இருக்காது இல்லையா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அத எப்படிலாம் வந்து கோ த்ரூ பண்ணேன். அத தான் வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே ஃபர்தரா வாட்ச் பண்ணுங்க. எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே. வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆஸ் ஐ செட் ஆகஸ்ட் 2 2016 என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கம்பெனி டெக் மஹிந்திரால வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஹைதராபாத்ல. அங்கலிருந்து இப்போ ஆகஸ்ட் 2026 ஆகஸ்ட் 2 நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வி வர் ஆல் ஹாஸ்பிட்டலைஸ்ட். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம். வி வர் நாட் டூயிங் வெல் அப்படின்னு. ஒரு வைரல் ஃபீவர் வந்திருந்தது. அதனால வந்து அந்த வீடியோ என்னால அப்போ போஸ்ட் பண்ண முடியல. பட் அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, ஐயோ! இன்னைக்கு தானே நம்மளுக்கு இன்னியோட வந்து 10 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு. இட்ஸ் ஓகே இந்த மந்த்ல எப்பயாச்சும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு தான் வந்து இப்போ வந்து நான் இத ஷூட் பண்றேன். இனிஷியலா எல்லாரும் கோ த்ரூ பண்ற மாரி அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் கரியர் இருக்கு இல்லையா? அது வந்து ஃப்ரெஷர் டைம். ரொம்ப நெய்வா இருப்போம். ஆ ரொம்ப ஆங்ஷியஸா இருப்போம். ஆ ஸோ அந்த மாரிலாம் வந்து நானும் கோ த்ரூ பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து எனக்குமே என்ன பண்றோம்? எப்படி வந்து நம்மளோட கரியர் பாத் கொண்டு போறோம்? அந்த மாரி ஒரு அ கிளாரிட்டி இல்லாம, ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல நானும் இருந்திருந்தேன். எப்படியோ அப்படி இப்படி புடிச்சு ஃபிகர் அவுட் பண்ணி, நமக்குன்னு ஒரு கரியர் பாத் வந்து சூஸ் பண்ணி, அதுல வந்து ஸ்ட்ராங்கா நம்மளோட ஸ்கில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணி, அப்படிதான் இந்த ஜர்னியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த 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 வொர்க் ஐடில நான் வொர்க் பண்ணது, என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் இதெல்லாம் வந்து நான் ஏதோ ஆ என்னன்னு சொல்றது? ஓகே வீட்ல வந்து படிக்க வச்சாங்க. படிக்க வச்சனால வந்து நம்ம வேலை செய்யணும். ஒரு ஆப்ஷன்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு இருந்தது ஒரே ஆப்ஷன் வந்து வொர்க் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த மாரி ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ல தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சிருந்தது. நான் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல தான் எனக்கு வந்திருந்தது. அந்த 4 இயர்ஸ் வந்து ஸ்டூடியஸா படிச்சு, ஏன்னா அப்பவுமே அதே மைண்ட் செட் தான். எப்படியாவது ஒரு வேலை வந்துடணும். இந்த காலேஜ்லேருந்து வெளிய போம்போது வேலையோட போணும். ஏன்னா எனக்கு தெரியும் வீட்டோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் இந்த ஜாப் எவ்ளோ இம்பார்ட்டன்ட்ன்னு என்னால வந்து எனக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வந்து அப்பவும் இருந்தது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இப்போ திரும்பி பார்க்கும்போது எப்படிடா மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு தோணும். என்னோட சேலரி வந்து என்ன 18,000 இருந்திருக்கும். ஒரு 1 இயர்க்கு வந்து 18,000 இருந்தது. அந்த 18,000ல வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணணும். அங்க நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஹைதராபாத்லேருந்து நான் சித்தூர் வரணும் அப்படின்னா,
எனக்கு ட்ராவல் சார்ஜஸ் அரவுண்ட் 2000 ஆகும். இது போக மாசம் வீட்டுக்கு வந்து காசு அனுப்பணும். எப்படி மேனேஜ் பண்ணேன்னு தெரியல. எப்படியோ வந்து அத கடந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு அ ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அரவுண்ட் 22,000 சம்திங். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ல டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அங்க ஷிஃப்ட்ஸ் இருந்தது. அந்த ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு 4,000, 5,000 வரும். அப்படி இப்படி புடிச்சு ஒரு 27,000க்கு வந்து அத வச்சு வீட்ல இருக்கிற கடனெல்லாம் செட்டில் டவுன் பண்ணி, எனக்கு இருந்த எஜுகேஷனல் லோன் நான் வெளியில வந்து பேங்க்லலாம் எஜுகேஷன் லோன்லாம் வாங்கல. நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. என்னோட மாமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஃபினான்ஷியலி. எங்க சித்தி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எங்க ஆயா வந்து குடுத்தாங்க. இதெல்லாம் வந்து நான் திருப்பியும் குடுத்துருந்தேன். எங்க மாமாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு என்னால குடுக்க முடியல. அதுக்குள்ள அவரு இறந்துட்டாரு. பட் மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நான் திருப்பி அத வந்து செட்டில் பண்ணியிருந்தேன். ஆ ஸோ அந்த 27,000 25,000 காசுல வந்து கடனெல்லாம் குடுத்து, அந்த 3 வருஷத்துல வீட்டுக்கு பேசிக் நீட்ஸ் பார்த்துக்கிட்டு, எனக்கு நான் பார்த்துக்கிட்டு, இது இல்லாம என்னோட கரியர் அப்கிரேடேஷன் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி, அத ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு, அங்கலருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். ஸோ என்னோட 2ண்ட் கம்பெனி ஜம்ப் பண்ணதுக்கப்புறம், தட் பீரியட் வாஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு எக்ஸ்போஷர், நல்ல ஒரு எட்ஜ் டெக்னாலஜிஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ 3 இயர்ஸ் டெக் மஹிந்திரால ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் டைகர் அனலிட்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது, ஆல்மோஸ்ட் ஒரு 3.7 இயர்ஸ் அரவுண்ட் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தேன். எவ்ரி இயர் வந்து ஒரு ப்ரமோஷன் வாங்கியிருந்தேன். அதுதான் டர்னிங் பாயிண்ட்டே. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் க்ரோயிங். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனில ஷிஃப்ட் ஆகி, அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை, இதெல்லாம் பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி ஆ கம்பெனி சூஸ் பண்ணி, அதில ஜம்ப் பண்ணி, அதில ஒர்க் பண்ணி, ஸோ இந்த ப்ராசஸ்ல கண்டிப்பா வந்து லேர்னிங்ஸ், ப்ரமோஷன்ஸ், அப்ரிசியேஷன்ஸ் இது மட்டுமே இருக்காது இல்லையா? இன்னொரு பக்கம் இருக்கும். ஆ நம்ம ஒவ்வொரு நாள் வந்து இன்செக்யூர்டா இருந்திருப்போம். நம்ம பண்றது கரெக்ட்டா? தப்பா? நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒர்க் பண்ற மெத்தட் கரெக்ட்டா? ஆ ஒரு இன்செக்யூர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நெறைய பேர் இருந்திருப்பீங்க. நானும் அந்த மாரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7, 8 இயர்ஸ் ஆஃப் மை கரியர் வரைக்குமே வந்து அந்த மாரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்திருக்கேன். என்ன பண்றோம்? ஏது பண்றோம்னு தெரியல. இது கரெக்ட்டா? இந்த பாத் கரெக்ட்டா? இந்த டெக்னாலஜி கரெக்ட்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எப்படின்னு நெறைய டவுட்ஸ்லாம் இருந்திருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஹெல்ப் அவுட் பண்ணது வந்து கூகுளோ, இந்த ChatGPTயோ இதெல்லாம் கிடையாது. நம்மள சுத்தி நம்ம மேக் பண்ற அந்த நெட்வொர்க்கிங் இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு மென்டர சூஸ் பண்ணி, அவங்க கிட்ட அப்பப்போ கனெக்ட் பண்ணி டச் பேஸ்ல என்ன வந்து நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணலாம்? இப்போ என்ன டெக்னாலஜி வந்து நெக்ஸ்ட் என்ன கத்துக்கலாம்? இந்த மாரி கன்வர்சேஷன்ஸ்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதுலேருந்து ஏதோ ஒரு ஸ்பார்க் வரும். அதுலேருந்து ஏதோ ஒண்ணு கத்துப்போம். அப்படிதான் வந்து ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து நம்மளால வந்து அப்டேட் பண்ண முடியும். இப்படிதான் வந்து என்னோட கரியர்ல நான் பில்ட் பண்ணது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஒர்க் பண்ண இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து நல்ல மேனேஜர்ஸ் இருந்தாங்க. நல்ல மேனேஜர்ஸ் வாட் ஐ மீன் பை இட் இஸ் ஆ நீங்க ஒர்க் பண்ற ஒர்க் வந்து அக்னாலட்ஜ் பண்ணி, உங்களோட ஸ்கில் செட் அக்னாலட்ஜ் பண்ணி, அதுக்கான கரெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு குடுத்து, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் தே ட்ரஸ்ட் யூ தட் யூ கேன் ஹேண்டில் தட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தயங்காம உங்களுக்கு குடுக்குறாங்க இல்லையா? அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்ல நம்மளுக்கு. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் அத. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கப்புன்னு புடிச்சுக்கிட்டு, அதுலேருந்து லேர்னிங்ஸ்லாம் கத்துக்கிட்டு, அங்கலேருந்து வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் போணும். இதுதான் அந்த மைண்ட் செட்டாவே இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு அந்த மேனேஜர்ஸ் கிடைக்கணும். அந்த மாரிலாம் வந்து என்னோட கரியர்ல எனக்கு கரெக்ட்டா அமைஞ்சிருந்தது. ஸோ ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் லேர்னிங், க்ரோயிங் அப்படி போயிட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு, கல்யாண லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆகுற டைம்ல, அதுக்கப்புறம் இந்த மதர்ஹுட் ஜர்னி பிளான் பண்றப்போ, என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பிளான் பண்றப்போ, அப்பவும் வந்து அவ்ளோ சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா.
இப்போ நெறைய வீடியோஸ்ல பார்க்குறோம் இல்லையா? நெறைய இங்க வந்து மேனேஜர் சரியில்ல, மைக்ரோ மேனேஜ் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, சப்போர்ட் பண்றது இல்லன்னு. தேங்க்ஃபுல்லி நான் திரும்பி பார்க்கும்போது வந்து அந்த மாரி ஒரு கசப்பான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணல. ஆ மேபி என்னோட ஹோல் கரியர்ல வந்து நான் பெருசா லீவ்ஸ் நெறைய எ எ எடுக்கல. ஆக்சுவலி வந்து இது நான் ரொம்ப ப்ரைடா கூட சொல்லக்கூடாது. அது குளோரிஃபையே பண்ணக்கூடாது. லீவ் எடுக்கிறது வந்து கில்ட் இல்லாம லீவ் எடுத்துக்கணும். பட் பட் வேர் ஐ அம் கமிங் ஃப்ரம். ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்னால வந்து வொர்க்னா வந்து கடவுள். நம்ம வந்து வொர்க்க வந்து ஈக்குவல் டூ காட் தான் வந்து ட்ரீட் பண்ணுவோம். நம்ம படிக்கும்போதும் அவ்வளோதான். ஸ்கூலுக்கு வந்து பங்க் அடிக்கிறதோ, காலேஜ்க்கு பங்க் அடிக்கிறதோ பண்ணியிருப்போம். அதே மாரி தான் ஆஃபீஸ்க்கும் வந்து ஆஃபீஸ்லயும் பண்ணுவோம். ஸோ என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் கரியர்லயே நான் எடுத்த பெரிய பிரேக் அப்டின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில எனக்கு ஒரு ஸ்டிட்ச் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு மெடிக்கல் லீவ் ஒரு 2 மந்த்ஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி லீவ் ஒரு 6 மந்த்ஸ். இதுதான் எனக்கு இருந்த ஒரு பெரிய பிரேக்கே. அத தாண்டி நான் எந்த ஒரு லாங் லீவ்ஸ்லாம் வந்து பெருசா பிளான் பண்ணது கிடையாது. பட் அகைன் ஐ அம் நாட் குளோரிஃபையிங் திஸ். நம்ம அந்த மாரி இருக்கக்கூடாது. வெரி ஆஃபன் வந்து லீவ்ஸ் எடுத்துக்கணும், பிரேக் எடுத்துக்கணும். அப்பதான் வந்து அந்த பர்ன் அவுட் வந்து நம்மளுக்கு இருக்காதுன்றது ரீசென்ட் டைம்ஸ்ல நான் புரிஞ்சுக்கிட்டது. நான் வந்து அத இன்கல்கேட் பண்ணணும் இதுக்கு மேலன்னும் நெனச்சு வச்சிருக்கேன். ஓகே. நான் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு வந்தேன். ஸோ திஸ் இஸ் ஆஃப் திஸ் 10 இயர்ஸ் வென்ட் நவ் மை செகண்ட் பேபி இஸ் ஆன் த வே. ஐ அம் ஸ்டில் வொர்க்கிங். ஆம். இதுவரைக்குமே வந்து இந்த செகண்ட் பிரெக்னன்சிலயும் வந்து ரீசென்ட்டா வந்து அட்மிட் ஆக வேண்டியது இருந்தது. மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இருந்தது. பட் என்ன இருந்தாலும், அந்த மேனேஜர் கிட்டேருந்து சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பா இருக்கு. ஆஃபீஸ் சைட்லேருந்து சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் சம்திங் டெஃபினெட்லி தட் நீட்ஸ் டூ பி அப்ரிஷியேட்டட் இல்லையா? எல்லாருக்குமே அந்த பிரிவிலேஜ் வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல. எங்கேயோ இங்க, அங்க வந்து சில பேர் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா? பட் அதுக்கு நடுவுல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றப்போ, அத கண்டிப்பா வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணணும். ஆம். ஸோ செகண்ட் பிரெக்னன்சியும் முடிஞ்சதுன்னா, ஒரு பெரிய மெட்டர்னிட்டி லீவ் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து வொர்க் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் கரியர்ல வந்து ஆம், எனக்கு வந்து நெறைய கொஸ்டின்ஸ்ல ஒண்ணு வந்து கொஸ்டின்ஸ் இல்ல. அது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். கல்யாணம் ஆன உடனே, "கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேல என்னங்க வொர்க் பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேபி பொறந்ததுக்கப்புறம், "குழந்தை பொறந்துருச்சு இதுக்கு மேல எங்கலேருந்து வொர்க் பண்ண போறீங்கன்னு" சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செகண்ட் பேபிக்கும் வந்து ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க. அத பத்திலாம் நம்ம எதுவும் எடுத்துக்க தேவையில்ல. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்மளே நம்ம வந்து டீமோட்டிவேட் அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்ல. பீப்பிள் வில் ஹேவ் டிஃபரண்ட் ஒப்பீனியன். தட் இஸ் ஃபைன். பட் என்ன கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து வொர்க் பண்ணுவேன். எப்போ வரைக்கும் வொர்க் பண்ணுவேன்னா, இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபயர் நம்பர் வந்து இருக்கும். இப்போ அது கூட இல்ல. ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அன்டில் ஐ ஹேவ் அ ஜாப் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஜாப் மார்க்கெட், ஐ வில் டெஃபினெட்லி கன்டின்யூ வொர்க்கிங். ஸோ எனக்கு வேலை குடுக்கறதுக்கு யாராச்சும் ரெடியா இருந்தாங்கன்னா, நான் வேலை செய்யறதுக்கு நானும் ரெடியா இருக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் இப்போதைக்கு நான் வந்து யோசிக்கல. கண்டிப்பா வொர்க் பண்ணணும்னு தான் இருக்கு. ஏன்னா வந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு என்னோட ஃபேமிலி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி என் ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? இந்த 10 இயர்ஸ் கழிச்சு, இந்த ஒரு டிகேட் கழிச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆம், ஏன் நான் இன்னும் ஹானஸ்ட்டா, டிரான்ஸ்பரண்டாவே சொல்லுறேன். அந்த 10 இயர்ஸ் முன்னாடி வந்து வீட்டு வாடகை கட்டுறது கூட அவ்ளோ கஷ்டமா இருக்கும். 10 இயர்ஸ் கழிச்சு இந்த இந்த ஜர்னில என் பேரண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. பேசிக் நீட்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா ஒரு நல்ல மெடிக்கல் அ ஹெல்ப் வந்து என்னால வந்து பண்ண முடியும். ஆம் இன்னும் சொல்லப்போனா வந்து நீங்க என் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அ கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ இதெல்லாம் எதனால வந்ததா? என்னால கோல்ட் அக்யூமுலேட் பண்ண முடிஞ்சது. கார் வாங்கியிருந்தேன். என் கல்யாணத்த நான் பண்ணியிருந்தேன். ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தேன். 2 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி. இதெல்லாம் எதனால பண்ணியிருந்தேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் செய்ற வொர்க். என்னோட எஜுகேஷன் அண்ட் மை வொர்க். ஸோ இப்போ இந்த 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். காசு இம்பார்ட்டன்ட், சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்டெபிலிட்டி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றது த ஐடென்டிட்டி. எனக்கு வந்து
I am so and so, I'm so and so working in so and so company with so and so பேக்கேஜ். இந்த பொசிஷன் இருக்குன்னு சொல்றது வந்து, அதுவே எனக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமா, ஒரு ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட்டா வந்து நான் ஃபீல் பண்றேன். பியாண்ட் ஆல் திஸ். இதெல்லாம் ஆஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், க்ரோயிங்ல வந்து ஃபினான்ஷியலி ஆல்சோ வி க்ரோ. அதெல்லாம் ஃபைன். அத தாண்டி இந்த இந்த சொசைட்டில நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னா வந்து, அது என்னோட எஜுகேஷன் அண்ட் என்னோட ஜாப்னால மட்டும் தான் வந்து நான் அத ஃபீல் பண்றேன் பர்சனலி. தேங்க்ஃபுல்லி இதுவரைக்கும் வந்து யாரும் என்ன வீட்லயே ஆகட்டும், ஈவன் என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஆ "நீ வேலைய விட்டுடணும், நீ கன்டின்யூ பண்ண வேணாம்." அந்த மாரிலாம் எதுவும் எனக்கு சொன்னதில்ல. பீப்பிள் அரவுண்ட் மீ ஆர் ஹெல்பிங் மீ அவுட். ஸோ அந்த ஹெல்ப் வந்து எனக்கு இருக்கிறப்போ, நான் அத யுட்டிலைஸ் பண்ணணும். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அத யுட்டிலைஸ் பண்ணி, அத வந்து கொண்டு போணும். நம்மளால முடியிற வரைக்கும் நம்ம கொண்டு போணும் அப்படின்றது தான் வந்து, நான் இப்போதைக்கு வந்து யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஆ ஸோ மெட்டர்னிட்டி அ இது வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நெனச்சேன். இனிஷியலா மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு, ரிட்டர்னிங் மாமா வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருந்தது. குழந்தைய விட்டு ஒர்க் பண்றதுக்கு வந்து ஆப்வியஸ்லி கஷ்டமா தான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு 1 இயர், 1 1/2 இயர். உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் நீங்க மெட்டர்னிட்டி லீவ்லேருந்து வந்து நீங்க ஒர்க் பண்ணி அந்த 2 மந்த்ஸ் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு அந்த ட்ராக் வந்துடும். யூ வில் பி ஏபிள் டூ ஹேண்டில். நீங்க தனியா ஹேண்டில் பண்றீங்கன்னா, ஐ ஹேவ் நோ கமெண்ட்ஸ் அபவுட் இட். என்னால வந்து எந்த ஒப்பீனியனும் என் சைட்லருந்து சொல்ல முடியாது. ஏன்னா, ஐ ஹேவ் நாட் கான் த்ரூ இட். நீங்க என்ன கோ த்ரூ பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. உங்கனால ஒரு சப்போர்ட் சிஸ்டம பில்ட் பண்ண முடியும். இல்ல நீங்க வந்து ஃபினான்ஷியலி அஃபோர்ட் பண்ண முடியும். உங்க பேபிஸ பார்த்துக்க. இதெல்லாம் வந்து உங்கனால வந்து ஒரு சிஸ்டம செட் பண்ண முடியும்னு நெனச்சீங்கன்னா மட்டும், கண்டிப்பா என்னோட பெர்சனல் சஜஷன் டூ நாட் லீவ் யூர் ஜாப் அட் எனி காஸ்ட். அந்த ஃபேஸ் முடியிற வரைக்கும் தான் அது கஷ்டமா இருக்கும். இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் பி ஏபிள் டூ ஹேண்டில். எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி பத்தி நான் நான் பிரெக்னன்ட் ஆன உடனே நான் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி, ஆல்மோஸ்ட் அந்த பிரெக்னன்சி முடிஞ்சு மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு ஜாயின் பண்ற வரைக்குமே அவ்ளோ பேனிக் ஆயி, ஆங்ஷியஸா இருந்திருந்தேன். பட் இப்போ இந்த செகண்ட் பிரெக்னன்சி கோத்ரூ எனக்கு அவ்ளோ ஆங்ஷியஸாவோ, அவ்ளோ ஓவர் திங்க் பண்ணி, அத பத்தி வொரி பண்ற அளவுக்கு நான் அத யோசிக்கல. ஏன்னா நம்ம ஏற்கனவே இத பார்த்துருக்கிறோம். இந்த சிஸ்டம நம்ம இப்படி செட் பண்ணும்போது, இது இப்படிலாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போக முடியும்னு ஒரு ஐடியா இருக்கு. அதுவே வந்து இந்த செகண்ட் பிரெக்னன்சிக்கும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா, கொஞ்ச நாளைக்கு தென் எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு வந்து நான் நம்பியிருக்கிறேன். இப்போ வந்து ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப அன்சர்டனா இருக்கு. வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த மாரி 10 இயர்ஸ் முன்னாடி வந்து இருந்ததில்ல. ஃபார்ச்சுனேட்லி ஐ ரியலி ஃபீல் கிஃப்டட். நம்மளுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஒரு வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் வி ட்ரைட் அண்ட் வி கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அட் த ரைட் டைம் அப்படின்னு வந்து தோணுது. பட் இருந்தாலும் இப்ப என்னதான் ஏஐ இன்டூ பிக்சர் எவ்ரிதிங் இஸ் இன் ஏஐ நவ் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இருக்கும். ஆல் தட் வி நீட் டு டூ இஸ் டு அடாப்ட், டு லேர்ன், ஆ டு பி ஃப்ளெக்சிபிள். ஸோ யங் விமனா இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வந்து கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். ஆ உங்களுக்கு வந்து நம்ப எந்த ஒரு சஜஷனும் எனக்கு குடுக்கணும்னு கூட தோணல. ஏன்னா, நவ் பீப்பிள் ஹேவ் சோ மச் ஆஃப் எக்ஸ்போஷர். தே ஆர் வெல் அட்வான்ஸ்ட் தேன் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்பிள். அண்ட் நீங்க வந்து இப்ப தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க வந்து பேபி பிளான் பண்ணீங்க. இதெல்லாம் பிளான் பண்றீங்கனாலும், உங்களுக்கு நான் பெர்சனலி நான் கோ த்ரூ பண்ண நான் சொல்ல வேண்டியது, என்ன இருந்தாலும் மேக்ஸிமம் டூ த லாஸ்ட் பீக் வந்து உங்க வேலைய விடாம அத வந்து கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. இட் இஸ் நாட் அபவுட் த மனி, இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி. பியாண்ட் ஆல் திஸ் தேர் இஸ் அன் ஐடென்டிட்டி. உங்க வாய்ஸ்க்கு, உங்க ஒப்பீனியன்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். இத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால இத நான் சொல்றேன். ஸோ பேபி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்களும் எதுவும் ஆங்ஷியஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளோட எஜுகேஷனுக்கும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் தேர் வில் பி ஒன் ஆர் த அதர் ஜாப்ஸ் அவுட் தேர். வி ஜஸ்ட் நீட் டு லேர்ன், பி ஃப்ளெக்சிபிள், அடாப்ட் டு த நியூ டெக்னாலஜிஸ். ஸோ இந்த 10 இயர்ஸ்க்கான இந்த ஜர்னிய வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ரிலேட்டபிளா இருக்கு. நீங்க இந்த 10 இயர்ஸ்ல எதெல்லாம் வந்து அச்சீவ்மென்ட்டா நெனைக்கிறீங்க
அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ, கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. எனக்குமே வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆம். மத்தவங்களுக்கும் பார்க்கும்போது வந்து அது மோட்டிவேஷனலாவும், இன்ஸ்பிரேஷனலாவும் இருக்கும். தேங்க் யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.